வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மின்னல் தாக்கி 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் கட்பிட்டி முகத்துவாரம் சிறுகடல் பகுதியில் மீனவர் ஒருவர் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். மீன்பிடியில் ஈடுபட்டதன் பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது காலை 10 மணியளவில் குறித்த மீனவர் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் கட்பிட்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐயோ கொண்டு கடவுள் காத்திருந்தேச்சாரா மகனே அத தம்பியோ உனக்கு மின்னல் உண்டு சொல்லி சொன்னாங்களே நான் கேட்க பார்க்க இல்லையே. ஹட்டன் கவரவில தோட்டத்தில் மின்னல் தாக்கத்துக்கு இலக்கான இருவர் டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று பகல் வேலை செய்து கொண்டிருந்த தோட்ட தொழிலாளர்களே மின்னல் தாக்கத்துக்கு இலக்கானதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஹட்டன் திமுலப்பத்தின டிரேட்டன் தோட்டத்தில் வீடொன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கொட்டகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நாவலப்பேட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். டிரேட்டன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றுக்கு அருகிலுள்ள பாரிய மரம் ஒன்றை இன்று அதிகாலை 1:45 அளவில் முறிந்து விழுந்துள்ளது. காயமடைந்துள்ளதாக போலீசார் கூறினர்.